அண்டோம் பிண்டம் நிறைந்து நின்று அருள்வாயே போற்றி அகன்ற பரிபூரணத்தின் அருளே போற்றி மண்டலமும் சூழ் ரவிமதி சுடரே போற்றி மதுரத்தமிழோடும் அகற்றிய முனித்தாய் போற்றி என் திசைவாலும் இறைவா போற்றி என் திசைவாலும் இறைவா போற்றி கோகலியாண்ட குருமணித்தாள் போற்றி போற்றி முழுமுனையின் திங்களைத்தாள் போற்றி சுழுமுனையின் திங்களைத்தாள் போற்றி தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளமும் கவர்கள்கள் ஏடுடைய மாமலரான் உனை நான் பணிந்தேன் ஏடுடைய மாமலரான் உனை பணிந்தேற்ற அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரமேவி நின்ற பெருமான் இவனன்றோ பெருமான் இவனன்றோ கடலென்ற பூவி அலைகின்ற ஊருக்குள்ளே அனவென்ற வாழ்வெனவே
பெருமானே ராஜபூபதியே குமார குருபரனே வெற்றி ரிஷபவாகனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அணுவருக்கும் அணுவானவன், பெரிதுக்கும் பெரிதானவன்,
பெரிதானவன் ஆதி அன்னமில்லா அருள் பெரும் ஜோதி வடிவாக விளங்குகின்றான் ஈசன் பகவான். தனி பெரும் கருணையாக விளங்குகிறானே. இடமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றான். சரிதான். மலையரசனுக்கு மகனாக அவதரித்தாரே, அந்த பர்வதராஜனுக்கு மகனாக வாய்த்ததால் பர்வதராஜகுமாரி பார்வதி அம்பிகையானவள். அம்பிகையானவள் 33 கோடி தேவாதி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கென்னர கெருட கெம்பருட நாதர்கள், நாதர்கள் சித்தர்கள், சப்தரிஷிமார்கள், அஷ்டதிசி பாலகர்கள், இப்படி சிவகரங்கள் பூதகரங்கள் எல்லாம் ஒரு சேர கையிலே கொலுவிருந்தார்கள். இருக்கிறார்கள். கைலாசத்தில் கொலுவிருக்கக்கூடிய வேளையில் பகவான் பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் ஏராளம். நீரும்பு யானை முதல் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கிறதல்லவா, அதற்கெல்லாம் படியணக்க வேண்டும் என்று பகவான் திரு கையை விட்டு சென்று விட்டார். சொல்லுகிறான். ஆனால் அம்மை பராசக்தி பார்வதி அம்பிகையானவள் பகவான் திரு கையை விட்டு சென்ற போது தனிமையாக இருந்தார். தன்னன் தனிமையிலே இருக்கிறான். அப்போது அந்த திரு கைலாசத்தை நாடி அந்த கைலாச மலையே வருவார். சிவபெருமானுக்கும் பேதம் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. என் அம்மை பார்வதி பகவான் தான் வருகிறாரோ என்று எண்ணிக்கொண்டார். எண்ணுகிறாள். ஏனென்றால் பிரம்மதேவனுக்கும் சிரசு 5, சிவனாருக்கும் சிரசு 5, சிவபெருமானுக்கும் சிரசு 5. இருவேர்களுக்கும் சிரசு 5ஆக இருப்பதனாலே சரிதான் சிவபெருமான் தான் போன பகவான் திரும்ப வருகிறாரோ என்று எண்ணி அம்மை பார்வதி அம்பிகையானவள் பணி வீரை செய்ய வருவார். பிரம்மதேவன் வந்த போது பார்வதியார் முகம் பார்த்து நான் உன்னுடைய அண்ணன் பிள்ளை அல்லவா, கரியமால் ஒன்றிய உதித்தோன் நான் முகனாகிய பிரம்மனம்மா. பிரம்மதேவன் அம்மா பார்வதிக்கு சங்கடமான நிலை வந்தது. ஏற்படுகிறது. நான் பகவான் என்று அல்லவா என்னும் பணிவிடை செய்ய துணிந்து விட்டோமே என்று பார்வதி அம்மா மனவேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாள். மாணிக்க கைலாசத்தில் இருக்கிறார். ஈசன் பகவான் எப்போது வருவார் என்று நினைத்தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்து
பகவானை கண்டால் ரெண்டும் கேட்கலையே பந்தரங்கள் ஒன்றும் செய்யாமல் மௌனமாக இருந்தால் மங்கை சக்தி பார்வதி அம்பிகையானவளும் பகவான் அருகிலே வந்து உமையவனே சங்கரி பரமேஸ்வரி ஆயே பகவானி அம்பிகே உமையவனே என்னை ஈசனை கண்டும் காணாதது போல இருக்கிறாயே, பார்த்தும் பாராது போல இருக்கிறாயே, பாராமுகமாக இருக்கிறாயே அம்மா, என்ன காரணம்? பார்வதி சொல்றாள், சுவாமி என்ன தாங்கள் இந்த திரு கையை விட்டு சென்ற போது என்ன ஆயிடுச்சுமா? என் அண்ணமகராகிய ஸ்ரீமத் நாராயணனுடைய புத்திரன் அந்த பிரம்மதேவன் இந்த திரு கையிலே நாடி வந்தார். வந்தார் சிவபெருமானே உமக்கும் சிரசு 5, பிரம்மதேவனுக்கும் சிரசு 5. ஆதலால் பிரம்மன் யார் சிவன் யார் என்பதை அறியாதவள் பாரியதியா தாங்கள் தான் வருகிறீர்களோ என்று எண்ணி பாத பணிவிடை செய்ய துணிந்து விட்டேன் என்றார் என்று உரைக்கிறான் ஆண்டவன். பகவான் இதற்கு தீர்வு என்ன? ஒரே உரையிலே 2 கத்தி மாறி இருக்குமோ? இருக்காதல்லவா? வாரத்திற்கு ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான். உண்மைதான். ஒரு குழந்தைகளுக்கு அப்பா ஒண்ணுதான், அம்மா ஒண்ணுதான். அதனால் சிவபெருமான் என்ன செய்கிறார்? என்ன? நான்முகனாகிய பிரம்மதேவனுடைய 5 சிரசிலே நடு சிரசை பகவான் பெருவிரலால் கிள்ளுகிறார். என்ன ஆச்சரியம்! என்னாயிற்று? அந்த பிரம்மதேவனுடைய கபாலம் சிவபெருமானுடைய வலது கரத்திலே ஒட்டியது. ஒரு உயிரை கொண்ட தோஷம் தானே. என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் உரைப்பார்களே. அந்த பிரம்மதேவனுடைய நடு சிரசை கிளினார். பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. பிரம்மகத்தி தோஷம் பகவானுக்கு தான் பிடித்து அலைந்தாரே பகவான். தன்னிலை தானே அறியாத நிலை. அப்படின்னா என்ன? பித்தன் என்றால் பித்தம் கலங்கி பித்தன் கோட்டி தன் நிலையே தெரியாது. பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷத்தினாலே சரிதான் பித்தனாகி போனார். தான் யார்? இந்த கைலாசை எது, பார்வதி யார் என்பதை சிவன் அடியார்கள் எல்லோரையும் மறந்துவிட்டார். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பார்கள். பித்தனாகி போனார். அதனால் தான் பித்தாய் பிறைசூடி பெருமாளை அருளாளா. இவர் எல்லாத்தையும் மறந்துட்டு சிவருமான் அப்படி அந்த வேதிய மையானம் மூத்த பிள்ளை மனம் அந்த மையான காட்டிலே தேவன் வருவார். தான் பகவானும் தோஷம் தானே மரசு வருவார். நல்ல கைகளை வைத்து
இறந்தவர்கள் எரிந்து மீந்திருக்கும் அந்த சாம்பலை எல்லாம் அவர் அங்கத்திலே பூசி கொண்டு அப்படி பிள்ளைகளே திரு நடனம் புரிந்தார் பகவான். புரிகிறான். சுடலை என்பது மையானம். சரிதான். அந்த சிவபெருமானே செல்லையை வந்து ஆடுகிறார். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? என்ன? சிவபெருமான் வந்து மையானத்தில் ஆடுகிறார் என்றால் சரி, அதனுடைய உட்பொருள் என்ன? அதாவது ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், அறிஞனாக இருந்தாலும், அசடனாக இருந்தாலும், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கற்றவன் கல்லாதவனாக இருந்தாலும் அவன் உடலை விட்டு உயிர் முடிந்த பின்பு எல்லாரும் ஒரு சேர வந்து அமைதியாக சமதர்மமாக உறங்கக்கூடிய இடம் மையானம். அதனால அதை உணர்த்துவதற்காக சூர்வான் மிச்சனாகி அங்க எத்தனையோ படங்கள் வந்திருக்கும். சரிதான். பள்ளி தொட்டு 18 ஜாதிகள் எரிஞ்சிருக்கும். அந்த சாம்பலையெல்லாம் அங்கத்தில் பூசிட்ட. மிச்சனாகி பேய் கணங்களோடு திருநடனம் புரிந்தார் தில்லையிலே. 8 நாளாச்சு அம்மை பார்வதி பகவானை காணலையே. அந்த பகவானை காணாமல் பகவானை கமல கண்ணனே அருமறை முதல்வனே உமையொரு பாகனாகிய சிவனை 8 நாள் ஈசனைத்தான் காணாமல் உனது தந்தை படுந்துயரந்தான் அறியவில்லையோ அண்ணா என்று ஆதி பராசக்தி தேவியானவள் அந்த பார்வதியா என்னுடைய கணவனானவள் அந்த மகேஸ்வரன் மகாதேவன் சிவபெருமான் எங்கு சென்றாரோ தெரியவில்லையே. 8 நாளாச்சு வீட்டை பற்றி சிந்தனை எல்லாமே எங்க போனார்னே தெரியல.
பகவான் பிரம்மகத்திய தோஷம் பிடித்து சிவபெருமான் பித்தனாகி சுடலையிலே போய் ஆடிட்டு இருக்கார். தில்லையிலே போய் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னையே மறந்து பிள்ளையிலே திருநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சரிதான். இவரை காணாமல் அம்மை பராசக்தி அண்ணனை கிடைத்தாள். நான் அறியாதது ஒன்றுமில்லையே தாமோதரா. கிடையாது அல்லவா? இந்த தன்னைக்காக மனம் இறங்கவில்லையா? இல்லையோ. உன் மனம் என்னை கல்லானதா கரும்பாறையா ஆனதா? ஆனதா. தங்கை மீது இறக்கவில்லையா? அன்பு இல்லையா? பாசம் இல்லையா? பரிவு இல்லையா? நேசம் இல்லையா? பரந்தாமா 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 என்று பார்வதி அழுது புலம்பினார். புலம்புகிறாள் அண்ணனிடம். ராமா, கண்ணா, மாய கண்ணா, எப்படி அம்மை பார்வதி நினைத்த மாத்திரத்திலே அப்படி பரந்தாமன் கருட வாகனத்திலே அந்த கண்ணபெருமான் வருகிறார். கைலாசம் வருகிறார். அந்த தங்கையுடைய இடமானதிலே வருகிறார். அந்த தங்கையோட இடமானதிலே தந்தையோட இடமதியில எம்பெருமா ஆதிபரான் சக்தி இந்த அண்ணனாகிய எம்பெருமான் நமோ நாராயணனை எதற்காக எண்ணி வருந்தி அழைத்தார்? எதற்காக நினைத்தாயும் எல்லாம் அறிந்தும் தெரிந்தும் அறியானது போல் கபட நாடகம் ஆடுகிறாயே கண்ணா. கண்ணா, தங்களுடைய நிலைமை தான் அறியவில்லையா? உனக்கு தெரியாதா? அறிந்தும் அறியாதது போல் ஏன் இப்படி நடிக்கின்றாய்? கேட்கிறீர்களே அம்மா, தங்கை என்னவென்று என்னிடத்தில் சொன்னால் தானே தெரியும். சொன்னால்தானே என்னாலும் தெரியும். உன் மனதில் இருப்பது எனக்கு என்ன தெரியும்? அப்போது அம்பிகை சொல்லுகிறார், அண்ணா ஈஸ்வரை காணவில்லை. 8 நாள் ஆயிடுச்சு. கடந்துதான் ஓவர் ஆயிட்டோம். பகவானை காணவில்லை. இல்லை. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் யோக திருஷ்டியிலே பார்க்கிறான். சிவபெருமான் அங்கே தில்லை வனத்திலே தேவர் சுடும் கலத்திலே மையானத்திலே அப்படி தில்லையிலே திரு நடனம் புரிந்து கொண்டிருப்பதை ஞான கண்ணினால் கண்டார். அறிகிறான். அப்போது அம்மை பராசக்தி தந்தையை ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம், ஒரு கவலையும் கொள்ளாதே. ஈசன் பகவான் எங்கிருக்கிறான் என்பதை யார் அறிவேன்? அறிவேன் அம்மா. ஏ பிரம்மா, ஏ தேவா, தேவாதி தேவர்களே, அப்படி நம்ம நாட்டிய பெண்மணிமார்கள் எல்லாம் நம்ம குடுக்கிற புற கூட்டிட்டு வாங்க. எல்லோரும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், நான்முகனாகிய பிரம்மன், 33 தேவாதி தேவர்கள், தெய்வ நடன பெண்மணிமார்கள், அலைமகள், மலைமகள், கலைமகள் எல்லோரும் வந்து கைலாசத்தை விட்டு படை நடத்தி வருவது போல் வருகிறார். அந்த கைலாசம் தனை கடந்தா வருகிறார். அந்த கைலாசம் தனை கடந்து எல்லோரும் பயணமாகி வருகிறார். அங்க வந்து பார்க்கிற என் தங்கை அம்மா, பார்வதி
உன்னுடைய கணவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கார் பார். அங்க பாரு அவர் கோலத்தை பாரு எப்படி இருக்கிறாரு பாருங்க. ஏழு கணம் பூத கணம் ரண கதம் நான் ஆட வட வாட மங்கை சிவகாமி எல்லாரும் சேர்ந்து இனி ஆட போறாங்க. நிறத்தோடு இருக்கிறாங்க. ஏழு கணங்கள் முடி கணங்கள் சரிதா. இந்த சுடுகாட்டில் எப்படி ஆடிட்டு இருக்காரு. அண்ணா பாரு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு. சாம்பலாம் இப்படி பூச்சிட்டு இருக்கான் பாரு. இறந்தவர்களுடைய சாம்பலை எல்லாம் அங்கத்திலே பூசி கொண்டு என்ன ஆட்டம் போடுறாரு பத்தியா. ஆமா ஏன் ஆடுறாருன்னா அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிட்டு. ஆமா குடிச்சி ஆடுற. ஆமா இப்ப நாங்க அணுகுறோம்லப்பா. ஆமா நாம எல்லாரும் ஆடுவோமா. கணங்களோடு ஆடுற. அப்போ 30 தேவிமார்கள் சரி பிரம்மா ஸ்ரீமன் நாராயணன் தேவாதி தேவுக்கள் தெய்வ நடன பெண்மணிமார்கள் மூத்த பிள்ளை குமரேசன் கணேச பெருமான் கடநாதன் தொந்தி சரியா அவரு கடந்த ஒரு பக்கம் கிடந்தார். வள்ளி மணவாளன் மடிவிலன் முருகப்பெருமான் அவரு ஒரு பக்கம் கிடந்தார். ஆக எங்க அங்க சென்னை வனத்துல மையானத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜோதி நடக்கும். அப்போது என்ன இந்த பிரம்மனுடைய கவானம் எப்படி சிவபெருமானுடைய கரவிட்டு நீங்கினான் தவிர பிரம்மகத்து தோஷம் அகலாது. தேவாதி தேவுக்களை அழைத்து அந்த கொடிய வனங்களிலே வாழுகின்ற துஷ்ட மிருகங்கள் கரடி சிங்கம் புலி சிறுத்தை யானை இப்படி துஷ்ட மிருகங்களை எல்லாம் பிடித்து அப்படி அதனை தலை அறுத்து அந்த பிரம்மதேவனுடைய கபாலத்தின் வாயிலே அந்த ரத்தத்தை ரணத்தை ஊற்றினார்கள். அப்போது 1000 யானையை வெட்டி ரத்தத்தை ஊற்றுறாங்க. மடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா கையை விட்டு போக மாட்டேங்க. சிலவங்களுக்கு கறிப்புலி சரியில்லாம சோத்தை பிடிச்சி வாங்கன்னு சாங்க முடியாது. ரத்தத்தை பூரா குடிச்சிட்டு என்னடா இது எப்படி ரத்தம் வாங்குகிறது ரத்தமெல்லாம் எங்க போகுது. எப்படி நாம் இந்த பிரம்மனுடைய கபாலம் நீக்க வேண்டும். சரிதான். அப்போதுதான் பிள்ளைகளே அம்மை பார்வதி தேவியானவள் திரு நடனம் புரிந்த போது அம்பிகை பார்வதி வலது காலிலே அணிந்திருந்தால் ஒரு சலங்கை அதில் இருந்து ஒரு மாணிக்க முத்து பரன் மணிமந்திர பாறையிலே கீழ்தெறித்து கலீர் என்று ஓசையோடு விழுந்தனர். சத்தத்தோடு விழுந்துட்டு பகவான் அவர் ஏறெடுத்து பார்க்கிறார். அந்த மணிமந்திர பாறை 2 கவராக ஓடி அப்படி அங்கே ஒரு ஆண் மகன் தோன்றுகிறான் அல்லவா. எப்படியானால் எப்படி அவன் பிறக்கும் போது பேய் முகத்தோடு பிறந்துட்டான். பேய் முகத்தோடு பிறந்தார் இருக்கிறான். துணிந்து பூநூறு பஞ்சாங்க ஏடுடனே சரிதான். வலது தோளில் மணிமகுடம் இடது தோளில் பெய்முகம் இடது தோளிலே பேமுகம் முன்குடிந்து பூநூலும் பஞ்சாங்க ஏடும் கைவட்டும் கருவி கட்டி. ஆமா அந்த பிள்ளைகளே மையானத்திலே தோன்றுகிறான் மணிமந்திர பாறையிலே தோன்றுகிறான். பிறந்த பாலகன் வருகிறான். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சொல்லுகிறார், அப்பா மகனே அதே ஐயா நீ மணிமந்திர பாறையிலே கனி 2 ஒலியோடு ஓசையோடு தோன்றியதினால் உனது பேர் தெய்வ கனியான் என்று பெயரை கொடுத்தேன். தெய்வ கனியான் என்று பெயர் கொடுத்தார்.
சொல்லுகிறான். ஐயா எத்தனையோ மிருகங்களை எல்லாம் நரபலிபூர் கொடுக்கும். அப்பொழுதும் அந்த கமலம் இல்லையே. நம்மளுடைய கபால நீங்கிய பாரிலை நகரே. அந்த மகனே அப்பா நீதான் நரபலி கொடுக்க வேண்டும். அதுக்குதான் வந்திருக்க. ஊராப்பட்ட மிருகத்தெல்லாம் வெட்டி பலி கொடுத்தாச்சு. சரிதான். மானிடன் நரபலியை கொடுத்து பார்க்கலாம். அப்போதாவது வெள்ளா என்று பார்க்கலாம். அதனால் மகனே தெய்வ கல்யாணே ஐயா இந்த மையானத்திலே அப்படி சிவபெருமானுடைய கரத்துக்கு நீங்க வேண்டும் பர்மனுடைய கபாலம். அதனால் நீ உனது கையை கீறி ரத்னமும் ரகம் பழமுமாக நீ கொடுக்க வேண்டும். கொடுக்கணும் அப்பா. சரி அந்த அழகுடைய மூத்திலே பச்சரிசி சாதத்துல ரத்தத்தை அப்படியே அறிவு போல பச்சரிசி சாதத்தை ரத்தத்தோடு பிசைந்து அப்படி 3 திரளை உருண்டையாக திரளை கொடுக்க போறான். போகிறான். அந்த பிரம்மனுடைய கபாலம் கரத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த திறமையை உருட்டி மேலே ஆதாயத்திலே விட்டறிகிறார். ஆதாயத்திலே விட்டறிந்தார். இந்த திரள சோற்றுக்கு பாருங்க ரத்தமும் பச்சரிசி சாதம். முதல்ல எந்த திசையை கொடுக்கிறார்? ஓ அறிவோ அச்சா கைலாச வாசன அதாவது கைலையிலே அவதாரம் செய்து கனக வரங்களை எல்லாம் பெற்று பூலோக ராஜ்யத்தின் பேசும் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கும் அப்படி சிவசக்திபுரம் தரமானதிலே கிழக்கு திருமுகமாக தங்க கோட்டையிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவன். ஒத்தப்பனையான ஆண்டவன் சுழலை ஆண்டவன் பன்னார மாடனோடும் மற்றுமுள்ள பரிவார மூர்த்திகளோடு அமர்ந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றான். நண்பர்களுக்கும் அடியவர்களுக்கும் நம்பிய அடியவர்களுக்கெல்லாம் அருள்வாரி வழங்கும் தெய்வம், பேசும் தெய்வமாக விளங்கும் இந்த ஒத்தப்பனையான் சுடலை ஆண்டவனுடைய இனிய திருவிழா 2ஆம் நாள். மேலதாளங்கள், கொம்பு தப்பு, ஜெண்டை மேளங்களோடு வில்லிசை, நாதசோர மேளம், மணி மகுடமாம், மாடன் பூசையாம், கைவெட்டும் கனியானம், கனத்த பூசை சுடலைக்கு அப்படி கனியான் கூத்தோடு இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வர இந்த தெய்வக்கரியார் சரி பிரம்மனுடைய கபாலத்திற்கு கையை வெட்டி ரத்தத்தை பச்சரிசி சாதையிலே சாதம் 3 உருண்டையாக உருட்டி கிழக்கு வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசலுக்கு அள்ளி அப்படி ரத்தமும் சோறும் ஆடவாணி நவசுவாணி சரி காத்திருந்த ரத்தமும் சோறும் அப்படி அப்படின்னு அந்த திரளையை உருட்டி இந்த தெய்வ கல்யாணி சுடுகாட்டுல சிவபெருமான் கரத்தில் ஒட்டியிருக்க வந்த பிரம்மனுடைய கபாலம் நீங்குவதற்காக அப்படி அந்த திரளை மேலே வீசினான் பாருங்க. சிவபெருமானுடைய கரத்தை விட்டு அந்த கபாலம் அந்த திரளை சொத்துக்காக மேலே போகிறது, விட்டு விளைகிறது.
பிரம்மனுடைய கபாலம் சிவபெருமானுடைய கரம் விட்டு நீங்கியது. ஆமா. சிவனுக்கு பிரம்மகத்தின் தோஷம் நீங்கியது. ஆமா, நீங்கிறது. அந்த மையானத்திலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், அலைமகள், மலைமகள், கலைமகள், அப்படி தேவாதி தேவர்கள் எல்லாம் திரு நடனம் புரிந்தார்கள். அப்போது இந்த ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மதேவன், பார்வதி அம்பிகையானவள் திரு நடனம் புரிகின்ற போது என்ன அந்த தில்லைவனத்தில் மையானத்திலே இந்த 3 பேர்களும் 3 குழந்தையாக மாறினார்கள். மறுகிறார்கள். பார்வதி அம்பிகையானவரே ஒரு குழந்தை உருவெடுத்தார். ஸ்ரீமன் நாராயணன் ஒரு உருவெடுத்தார் ஆண் குழந்தையாக. சரிதான். ஆண்டவன் சிவபெருமானும் ஒரு குழந்தையாக அவதாரம் அந்த தில்லை மையானத்திலே செய்தார். அவர்களுக்கு நான்குனாகிய பிரம்மன் என்ன அந்த குழந்தைகளாக மாறினார். அதனால்தான் சுடலை வேறு சிவன் வேறு அல்ல. கிடையாது. சிவபெருமானுடைய அம்சமே, அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் 6 பொறிகள் தோன்றி சரவண பொறிகளை விழுந்தன. கார்த்திகை பெண்கள் அதனை எடுத்து பாலூட்டி சீராட்டினார்கள். என் அம்மை பராசக்தி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அழைத்தார். 6 முகம் ஓர் உடலாகியது. 12 கரங்கள். சரிதான். அந்த கண்ட கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள். அந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றி அதிலே கண்ணிலிருந்து பொறியிலிருந்து தோன்றியவர். இங்க சிவபெருமான் சுடலையாகவே அவதரித்தான் மையானத்தில். சரிதான். அப்போ முருகப்பெருமான் சுடலைக்கு என்ன உண்டு? அண்ணன். அந்த பெண்ணானவள் பேச்சு பரமராசுரை என்றும் ஸ்ரீமன் நாராயணனே முந்தல் சுவாமியாக அவதரிக்கிறார். அப்போ சுடலை சிவபெருமான் அம்சம், அப்படி முந்தல் சுவாமி ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். இந்த 3 குழந்தைகளானவர்கள் அந்த ஈசன் பகவானும் அப்படி மூர்த்திகளானவர்கள் ஒரு விடமாக விளங்குவது கைலாசத்திற்கு கொண்டு வந்தார். அந்த கைலாசம் மலை ஏறி அந்த மழலைகளை குழந்தைகளாக உருவெடுத்த பிள்ளைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? பகவானும் பார்வதியும் நான் முருகாகிய பிரம்மனானவனும் நாராயண மூர்த்தியும் அந்த அனைவர்கள் தலைமகள் தலைமகள் அனைவர்களும் ஒன்று கூடி கையிலே அமர்ந்து கொண்டு இந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? எப்படி கொடுக்கலாம்? பேச்சு அம்மாள் என்றும் பிள்ளைகளே திரு நடனம் புரிந்து சிவபெருமானுடைய அம்சத்திலே குழந்தையாக மாறி உருவெடுத்ததாலே சுடலை ஆடி சுடலை மாடன் சுடலை என்று திருநாமம். சட்டராதி முன்னன் என்று பெயர் கொடுத்து அந்த வாணிக்கை கையிலே அந்த குழந்தைகள் படித்து உறங்கி கொண்டிருக்கிறது. அப்போதுதான் இங்கே ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது. ஏனென்றால் அவதாரம் செய்த பெருமை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக நான் அறிய வேண்டும் அல்லவா? அங்கே தில்லைவனத்திலே பிணமிருந்து வருகிறது. அந்த ஆண்டவனாகிய பகவான் மகாண்டி சுடலை கொத்தப்படையான் சிவனவனாச்சுதை சத்தராஜ் முன்னனானவனும் அவன் மாணிக்க கட்டி மையானத்தில் சுடலையா
சுடலை மாட சுடலை கொண்ட சுடலை உண்ட அங்க சுடலை கண்ணு பூசி எருபரது சுடலை கையே ஈரமண்ணை போயிரு சுடலையா ஈரமண்ணை போயிரு சுடலையா பரத்தினை எருபரத்து சுடலையா சுடலையா பூசி சுடலையா சுடலையா சுடலை கண்ணு பூசி சுடலையா சுடலையா தவறு போட்டு சுடலை கண்ணு சுடலை கண்ணு சுடலையா எருபது சுடலை கண்ணு சுடமண்ணை எருபது சுடலையா அந்த சுடமண்ணை எருபது சுடலையா சுடலை கண்ணு வளத்தை சுற்றி இடத்தை வார சுடலையா சுற்றி வளத்தை வார சுடலை கண்ணு சுடலை கண்ணு வண்டி போட்டான் சுடலையா சுடலையா வள்ளையத்தான் சுடலை கண்ணு சுடலை கண்ணு சுடலை கொடுங்குகிறான் சுடலையா 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 சுடலை கண்ணு ஆகியமாய் சுடலையா கழித்த பிணை சுடலையா சுடலை கண்ணு சுடலை கண்ணு வழிய உன் வழியே சுடலையா கடித்த பீனோ சுடலையா வாய்வழிய உன்வழியே சுடலையா மையானம் கொள்ளையிடுகிறான் பார்த்தால் பேசியம்மாள் நாம் ஐயானம் வந்து வெகு நேரமாகி போனது போனதையா பகவானும் பார்வதியும் பார்த்தார்கள். ஆனால் நம்மளுக்கு சாபம் அளித்து விடுவார்களே, நமக்கு சாபம் கொடுத்து விடுவார்கள். எல்லாம் அறிந்தும் அறியாதது போலும் தெரிந்தும் தெரியாத போலும் ரெண்டு பேரும் இந்த சத்ராஜ் முண்டர் இருக்கான் பாரு, இந்த முண்டர் அவரு என்ன மிஞ்சிய பிறங்களை எல்லாம் மாணிக்க கைலாசம் தொட்டியிலே கொண்டு வெற்றை போல விரிக்கிறார். குழந்தையாக வடிவம் கொண்டு படுத்து உறங்குவது போலவே பாசாங்க செய்கிறான் என்னவா. அப்போது ஆண்டவனாகிய மகாண்டி சுடலை முண்டு சுவாமி என்ன அடித்த பிள்ளை போலவே அலறி சத்தம் போடுகின்றான். குவா குவா என்று குவா நல்ல குவா என்று மாயாண்டி சுடலை மாயாண்டி அடுத்ததொரு பிள்ளை போல
போனே சத்தம் போடுகிறான் அவன் கூவா கூவாயில் அவன் குரலோசை போடுகிறான் குழந்தையோடு சத்தம் கேட்டான் பார்வதி பார்வதியா நல்ல கையெழுத்தாடி முத்தமிட்டான் கையோடு சேர்த்தனைத்தான் பிள்ளையோட வேலியெல்லாம் சவச்செடியோ வேலியெல்லாம் வீசுதையா நம்மை பராசக்தி அம்மனை பார்வதியானவள் ஆனவள் மல்லிகை பிச்சி மலரின் மனம் வீசுகின்ற வேலியிலே ஓடோடி வருகிறாள். பகவானே ஐயா இந்த குதிரவாங்கி என்ன பண்ணி வந்திருக்கான் மத்தியலா ஏனம்மா இதற்காகம்மா மையானம் சென்று மாமிசத்தை கலந்து மாமிசத்தை எல்லாம் தின்றதும் அல்லாது வேற என்ன மாணிக்க கைலாசத்துக்கே கொண்டு வந்துட்டானே 3 பிள்ளைகளும் ஒரு ஊர்ல கடைக்கு பக்கம் சரியா கல்யாணம் போயிருக்காரு ஜாதி பணத்தை பாதி 2 நாளாக தோல்ல தூக்கி போட்டு கொண்டு வர ஐயோ நடந்த உண்மை. இவன் அதே மாதிரி மாணிக்க கைலாசத்துல மாமிசத்தை கொண்டு கைலாசத்துல கலந்துட்டான் தொட்டுல கொண்டு போட்டுட்டான். பாட்டார் பலமானம் அப்பா பாலகா மாமிசத்தை கலந்ததால் மாணிக்க கைலாசம் உணவாது அருமை மகனே சுடலை ஐயா நீ இப்ப மாமிசத்தை கலந்த காரணத்தினால் இந்த இடத்தை விட்டு இப்போது நீ பூலோகத்துக்கு போ. உடனே போய் நான் பூலோகம் போக வேண்டுமானால் சொல்ல பூலோகம் போடுமா சிவன் இடமாதியே நல்ல கையை விட்டு போவேனையா சுடலையா என்ற மாணிக்கை கையை விட்டு நான் செல்ல வேண்டுமானால் எனக்கு ஆறு நிலைய வேண்டும் அத்தன் சாம ஊட்டு வேணும் ஏழு நிலைய வேணும் ஏமசாம ஊட்டு வேணும் அது வல்லாதபடி பிரமணத்தம் தோஷம் நீங்க வேண்டி அந்த தெய்வ தனியா ரத்தத்தை அன்னைக்கு பிரம்மனுடைய கபாலத்தை கொடுத்தான் பார் அப்படி அந்த மாதிரி இப்போ சுடலைக்கு எனக்கு கை வெட்டி ரத்தம் நாக்கு வெட்டுவேன் பூச வேண்டும் மணிமகுடம் தட்ட வேண்டும் மாடன் பூசை நடத்த வேண்டும் மணிமகுடம் மாடன் பூசை ஏற்றுக்கொள்ளே பூசை ஏற்றுக்கொள்ளே பூசை ஏற்றுக்கொள்ளே இளமதியே தேவர்களை எல்லாம் பகவான் அழைக்கிறார். எங்க பீடம் போடுறார் எங்கே அந்த மையானத்தில் சரிதான் அந்த சில்லையிலே சுடுகாட்டிலே நீளம் நிலையம் போடுகிறார். மையானம் மருந்தின இடத்திலே போடுகிறார். தேவாதி தேவர்கள் எல்லாம் மண்ணை வெட்டி தான் குலைத்து மண்வீடம் போடுகிறார்கள். பேச்சு என்று ஒரு வீடம் சுடலை மாட சுவாமி என்று ஒரு வீடம் முன்ன கண்டு ஒரு வீடமும் அங்க எட்டான வீடம் போட்டு வைக்க மாலை சாட்டி வைத்து அலங்கரித்து உள்ள கலிகள் எல்லாம் மலை போற படப்பு போட்டு மடப்பு வைத்து அரிசி பொங்கி சமைத்து முருங்கையோடு முருங்கைக்காயா முட்டையோடு
முல்லையோடு அப்பளமா சோறு வைத்து சாராயோ தென்னங்கள் தருபட்டியும் அவள் போரே கலையோடு கருவாடு சுட்டு வைத்து பூஜை கொடுப்பார் போடுகிறாள் ஈசன் மகனாய ஆண்டி சுடலை ஆண்டவனுடைய தேவபத்தை போட்டவன் தெய்வக்கரியான் நடத்துகிறான் போடுகிறான் புலங்கையை கிரியினான் 21 தளவான இலை வீதினி இலையதிலே 21 இலையிலே 21 சுற்றிரத்தோ பூசை கொடுப்பார் வாங்கினாரே கோடி உடனே நோய்களை தெரிவிக்கிறான் தீர்க்கவரம் அறாத நோய்களை எல்லாம் அஞ்சலையால் மற்றவரம் வரங்களை எல்லாம் ஆறு கோழிகளை எல்லாம் அடித்து உதவ முடிப்பார் அப்படி நம்பினவர்களுக்கு அருள் கொடுப்பார் பிள்ளை இல்லாத மங்கையர்களுக்கெல்லாம் பிள்ளை சந்தானம் கொடுப்பார் செல்வத்தை வாங்கி கொடுப்பார் இப்படியெல்லாம் வரத்தை வாங்கி கொண்டு 1000 சிவதனம் வேலைக்காரங்க எல்லாருமே வாங்க நடந்து போகிறது மணிமகுடத்தினான் மணிபூசை வாங்கினான் கோடான கோடிவரத்தை வாங்கி 1008 சிவதளம் சரிதான் காசி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் மயிலாடுதுறை இப்படி எல்லாம் சிவதளம் கடந்து அப்படி மதுரையிலேயே வந்தார் சோம சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்பிகை அடிபணிந்தார் அதனை விட்டு வெளிகடந்த எங்கையா வருகிறான் எப்பனாட்டிலேயோ நல்ல நாடு குடி வரும் வருகிறான் ஆண்டவனாகிய வகையாண்டி சிவனப்பேரி அந்த சித்தாந்தின் கரையோரம் கரையோரத்தில் சன்னியாசி கோனார் ஆண்டுகளை நிறைசாட்சி வருகிறார் ஆண்டவர் வகையாண்டி ஒரு 90 சென்ற சுவந்த கிழவனை போலே வடிவம் கொண்டார் வடிவம் கொண்டு வடிவம் ஒன்று வாங்கி போலே போலே ஒரு பண்டாரமாக வழிகொண்டு சிவன் பெரிய வருகிறான் சன்னியாசி யாதவர் அருகிலே சென்றார் சொல்கிறான் ஐயா யாதவரே ஐயா நான் வெகு தூரம் காசியிலிருந்து அந்த கன்னியாகுமரிக்கு போயிட்டு சரி பாத யாத்திரை வயசு 90 வயசுக்கு மேல இது தேவை ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன் வழி கடந்து வந்த இது மதிய உச்சி சித்திரை மாசம் அக்கினி நட்சத்திர வெயில் ஒரு பக்கம் பசிக்கு இருக்க வேண்டும் ஐயா சன்னியாசி ஆனவர் சொல்றார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்திருந்தாலும் நான் கொடுத்திருக்கின்ற கஞ்சிவத்தையாவது நான் வைத்திருக்கும் உணவை உமக்கு பாதி நான் தந்திருக்கேன் சரிசமமாக ஒன்றிருக்கலாமே
நான் இப்போதுதான் உண்டு இழைப்பாடி கொண்டிருக்கிறேன், உனக்கு தருவதற்கு ஒன்றுமில்லை. ஆமா, இல்லை இல்லை, ஏன் நிறுத்தல் ஆண்டவன் பார்த்தான். என்ன என்ன இந்த ஆடுகள் எல்லாம் உங்க ஆடுதானே? அத்தனையும் என்னோட ஆடுதான். சொந்த ஆடு, கை வளர்ப்பு, எல்லாம் கை வளர்ப்பு. ஆமா, அதோ நிக்கிறது ஒரு ஆடு, வெள்ளாடு. நல்லா சுருட்டுக்கும் போட்டுக்கலாம். அந்த ஆட்டை பிடித்து பாலை கடந்து என் பசி தீர்க்க வேண்டும் என்றார். அப்படிதான் சொல்லுகிறான் சன்னியாசி. சன்னியாசி ஆண்டவர் சொன்ன, ஐயோ ஆண்டி பண்டாரோ அது ஈடாத வளர்த்து ஆடு. அது மட்டும் முடியாது ஐயா. அவன் சொல்றாரு, பகவான் அதை காதலே விளவில்லை, காது கொடுத்து கேட்பது போலே இல்லை. ஆமா, கிடையாது, சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. சரிதான், வெயில் இல்ல பார்த்தாரு, இவர வயசான காலம். சரிதான், பசுவனுடைய கொடுமை. ஆமா, காதுதான் அடிச்சிருக்கும். ஏதாவது நமக்கு அவர் சாபம் திட்டி ஏதாவது சாபம் அளித்து விடலாம் என்று பயந்து என்ன இந்த பன்னாரத்துக்கு முன்னால மலக்காட்டை பிடிச்சு பாலை கறந்து விட வேண்டும். அவர் கண்ணால பார்த்துட்டு சிவனையிலும் போயிடுவார், அது பாட்டுக்கு போயிடுவார். எங்க மலையாட்டி என்ன அறியாமல் அந்த சுடலையுடைய முன்னாலே சிவனை பெரிய சித்தாந்த சரோவரத்திலே மலக்காட்டை தாங்கி மயாண்டி பாரம்பரியம் சொல்லிடுமா மனசாட்டில் சுரந்திடுமா வளர்ந்திடுமா விடுமோ சன்னியாசி ஆனவரும் ஆதாயிரிய நாராயணி மலக்காட்டில் இருந்து பால் கடக்கிறது. ஆயிரம் அதிகம் இவர் தெரியலையே வருமா அந்த கடந்தப்பாறை கையெடுத்தான். இல்லையா அப்படி பண்ணாரமா இல்லை யாரோ தெரியவில்லையே என்று அந்த பாறை எடுத்து எல்லாம் வந்தான். அப்படி உன்னை எனக்காரி மனம் வகிர்ந்தான் மகிழ்கிறாய். அப்படி செப்பரமஞ்ச கட்டிலே யோசனை பண்ணிருக்க, என்னடா நீங்க மதி உச்சி நேரத்தில் ஒரு பண்டாரம் சொல்ல கேட்டு மலக்காட்டை பிடிச்சு பாலை கறந்தோம். அந்த பண்டாரம் சொன்னபடி பாடப்பட்டதும் சுரந்தது விட்டது என்று யோசனை பண்ணிட்டு படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறான். அந்த சன்னியாசி போனார் யாதவருடைய கனவிலே உதயமாகினா சொப்பனத்தினால் கனவில் உதயமாகி வாயாண்டு சொன்னார், ஏன் சன்னியாசி போனாரு? ஐயா, மலக்காட்டில் இருந்து பால் கறக்கை செய்தவன் நான் ஆண்டி என்று எண்ணி கொண்டாயா? நான் ஆண்டி அல்ல, ஆண்டவனே வந்தேனப்பா. வந்தேனப்பா. என்னை பன்னாரம் என்று எண்ணாதே, என்னாதே தன் பகவான் வந்தேனடா. வந்தேனடா ஆண்டி என்று எண்ணாதே. ஆண்டவனே, நான் மணிவிளக்கிற பிறந்த மாயாண்டி சுடலை. இந்த ஆண்டவன் மாயாண்டிக்கு சிவன பெரியிலே சித்தாசின் கரையோரம் அழகருடைய வாசலில் ஆட்டாங்கிற ஓரத்திலே பேச்சு பிரமராஜனை பிரமசக்தி சுடலை முண்ட சுவாமி என்று ஒப்பிடும் பீடமிட்டு என்ன வணங்க வேண்டும். அப்போது ஆண்டவனாகிய பகவானுக்கு அங்கே பால் அபிஷேகமா சுடலைக்கு பால் அபிஷேகமா 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 அங்கு பன்னீராலே அபிஷேகமா 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 அபிஷேகமா
அபிஷேகம் 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 சென்னை இன நீரான அபிஷேகம் சிவனை பெரியில வந்ததான் சிவனை பெரிய சுடலைமான சாமி என்று பெயர் பெற்ற வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்பேற்பட்ட மகாண்டி சுடலை ஆண்டவன் ஆண்டவன் சிவனை பேரியிலிருந்து விஜயநாராயண வருகிறானே நாட்டிலையோ நல்ல ஆயிரம் ஆயிரம் அப்படி 4 ஜாதி வர்ணத்தார்களும் நலமுடனே வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே அந்த நாளையிலே அந்த சீவன பேரிலே எப்போது அந்த காலத்திலே மாட்டு காவல் ஓகோ இங்கிருந்து மாடு பிடிக்க செல்லணும்னா சீவனை பேரிலே எங்கிருந்து போவார்கள் மாடு பிடிப்பதற்கு முன்னாலே சுடநிலத்திலே வேண்டுதல் வைப்பார்கள் நாங்கள் பணத்தை கொடுத்து நான் விலை கொடுத்து வாங்குகிறோம் சரியா அங்கவா நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று போகும்போது ஒரு தேங்காய்க்காரம் சரியா 2 பணத்தை வச்சு போற ஏதாவது வேண்டுதல் வரும்போது மறந்துடுவாங்க சரியா சுடனையும் பின்னாலே வந்துடுவோம் இது போன்று விஜயநாராயண பகுதியிலே அப்படி வாழ்ந்து வந்தது ஒரு சீமான்கள் அந்த சிவனை பேரி தலமானது சித்தனை 1ஆம் தேதி திருவிழா அந்த சிவனை பேரி காரணமாய் ஒன்று கூடி சிவனை பேரி மயாடி அவருடைய பின்னாலே நாராயணோ அடிவாரத்தில் மயாடி அமர்ந்ததானே பிள்ளை தாங்கிடிக்க பாண்டேனுமே சுடலை தெய்வம் மயாண்டி பழுக்களோடு ஆரம்மா ஒத்துப்படை மதியம் போலே வேலையிலே ஒரு முகமா தலைமதியிலே மதியம் போலே உனக்கு வேலையிலே மயாடி 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 அவன் போக்கு விட்டான் அங்கு கடந்து
அறிவாராய